எல்லோரும் பிறக்கிற போது ஒரு ஏதோ ஒரு மதத்திலே ஜாதியிலே பிறக்கலாம். அண்ணல் அம்பேத்கர் கூட இந்த மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, தலித் மக்களுக்காக, எஸ்சி எஸ்டி மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டவர். ஆனால் அவர்களுக்காக மட்டுமே அவர் வாழவில்லை, இந்திய மக்கள் முழுமைக்காகவும் அவர் வாழ்ந்தார். எல்லா மக்களுக்கும் அவர் நன்மை செய்தார். ரிசர்வேஷன்லாம் ஒன்றும் தலித் மட்டும் ரிசர்வேஷன் இல்லை, எல்லா தரப்பு மக்களும், ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லோரும் வாழ்க்கையிலே முன்னுக்கு வந்து கொண்டிருக்கிறார்கள், படிக்கிறார்கள், அறிவு பெற்றிருக்கிறார்கள், வேலை பெற்றிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் காரணம். அதுபோல செல்வ பெருந்தகை எஸ்சி அணியினுடைய தலைவராக இருந்த போது அவருடைய பணி வேறு. அவர் எஸ்சி அணியை மட்டும் கவனித்துக் கொண்டிருந்திருப்பார். இப்ப அவர் எஸ்சி அணிக்கு மட்டும் தலைவர் அல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மக்களுக்கும், எல்லா மாவட்டத்திற்கும், எல்லா ஜாதிக்கும், எல்லா மதத்திற்கும், எல்லாவற்றையும் கடந்து அனைவருக்கும் பொதுவான ஒரு தலைவராக அவர் இருந்து கண்டிப்பாக சிறப்பாக செயல்படுவார் என்று நான் உளமாற மனப்பூர்வமாக நம்புகிறேன். அப்போதுதான் வெற்றி பெற முடியும். எல்லா தரப்பு மக்களையும் அனுசரித்து சென்றால்தான் காங்கிரஸ் கட்சியை எல்லா இடங்களிலேயும் வளர்க்க முடியும். அந்த விதத்திலே அவர் வந்திருக்கிற காரணத்தினாலே பட்டியலின மக்கள் முழுமையாக அவருக்கு ஆதரவு தருவார்கள். நம்முடைய சகோதரர் வந்திருக்கிறார்கள் என்கிற அந்த உணர்வோடு அதே உணர்வை மற்றவர்களும் பெற்று இந்த காங்கிரஸ் இயக்கத்தை வலுவான இயக்கமாக மாற்றுகிற விதத்திலே அவருடைய செயல்பாடுகள் கண்டிப்பாக அமையும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். அவருக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.